அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஆனி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம். இந்த ஆனி மாதம் சூரிய பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். அவர் சஞ்சரிக்கும் காலம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஜூன் மாதம் 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரியன். மற்றும் மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இந்த ஆனி மாதத்தின் தொடக்கத்தில் மேஷ ராசியில் செவ்வாய் பகவானும், ரிஷப ராசியில் குரு பகவானும், மிதுன ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். வருகின்ற ஆனி மாதம் 5ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அதேபோல் வருகின்ற ஆனி மாதம் 12ஆம் தேதி புதன் பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். பின்பு ஆனி மாதம் 23ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். ஆனி 27ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் உங்கள் ராசியில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், பரிகாரங்கள் என்ன, உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். முக்கிய நபர்களின் அறிமுகம், நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரலாம். கவனமாக இருங்கள். தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் தாமதம் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க நேரிலாம். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு தக்க பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனாலும் கவனமாக எல்லாரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகளிடம் கவனமாக இருப்பதும் அன்பாக பேசுவதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். அடுத்தவர்களிடம் பழகும்போது கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் பண வரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம். உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும். மாதத்தின் முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் உள்ளது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்கவும். சித்திரை 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகும் ஆனி மாதம் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். குருவின் பார்வைகள் விரய தன சுகஸ்தானங்களுக்கு உண்டாவதால் சுப செலவு அதிகரிக்கும். சிலர் சொந்த வீடு கட்டும் முயற்சியை மேற்கொள்வர். பண வரவில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். உங்கள் மனதில் இருந்த சங்கடம் தீரும். சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆரோக்கியம் ஏற்படும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டியாளர்கள் விலகி செல்வார்.
உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வழக்குகள் சாதகமாகும். விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் வழியாக நன்மைகள் காணலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ஜூன் 19ஆம் தேதி முதல் வக்ரம் அடைவதால் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும். அவர்களின் மேற்கல்வி முயற்சி வெற்றி பெறும். தம்பதியினருக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். ஆனி மாதம் 12ஆம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய உள்ளதால் இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமுமான சூழ்நிலை உருவாகும். தள்ளிப்போன காரியங்கள் விரைவில் முடியும். நீண்ட நாள் கனவு நிறைவேறும். புதிய விஷயங்களில் ஆர்வம் கூடும். பெண்கள் வழியில் இந்த மாதம் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். வெளியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். பழைய சொத்தை விற்றுவிட்டு புதிய சொத்து வாங்கும் முயற்சியில் சிறு தடை ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். பிரியமானவர்கள் வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். இந்த ஆனி மாதம் மனதில் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும் மாதமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆனி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கப் போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் யோகம் அளிக்கும். கடந்த கால நெருக்கடிகள் மறையும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விற்பனையாகாமல் தேங்கி கிடந்த பொருட்கள் நல்ல விலைக்கு செல்லும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். நினைத்ததை சாதிக்கும் நிலை ஏற்படும். தெய்வ அருள் கிடைக்கும். வருமானம் பல வழியில் வரும். பொன்பொருள் சேரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும். உங்கள் மனதை வாட்டிய பிரச்சனைகள் விலகும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள் தீரும். பெரியோருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஆனி மாதம் 23ஆம் தேதி சுக்கிரன் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் இந்த மாதம் பேசும் வார்த்தைகளில் நகைச்சுவை உணர்வு அதிகமாக வெளிப்படும். உடன் பிறந்தோருடன் கருத்து வேறுபாடு தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முன்பெண் தெரியாத நபர்களை நம்பி ஏமாற வேண்டாம். உறவினர்களால் குறிப்பிடத்தகுந்த நன்மைகள் உண்டாகும். தொலைதூர ஆன்மீக பயணத்திற்கு வாய்ப்பு தேடி வரும். வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. விசாகம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆனி மாதம் திருப்பு முனையான மாதமாக இருக்கும். யோகக்காரகன் ராகுவால் நீங்கள் நினைத்தது நடந்தேறும். மேலை நாட்டு தொடர்பு ஆதாயத்தை உண்டாக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும். விற்பனை உயரும். எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் இருந்த பயம் நீங்கும். உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்துவதும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள். செய்யும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். பாக்கியஸ்தான சுக்கிரனால் பொருளாதாரம் உயரும். புதிய பொருள் சேரும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். குரு பார்வை விரயஸ்தானத்திற்கு உண்டாவதால் புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். விருப்பம் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும். பணியாளர்களின் நிலை உயரும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். சேமிப்பு உயரும். ஆனி மாதம் 27ஆம் தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கப் போவதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த மாதம் அதிகரிக்கும். முக்கிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான சந்தர்ப்பம் அமையும். குடும்பத்தில் உங்கள் கௌரவம் உயரும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் பல சலுகைகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் அமையும். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். மகாலட்சுமியை வழிபட்டு வர செல்வம் பெருகும். நன்மை அதிகரிக்கும். சங்கடங்கள் விலகும். நன்றி, வணக்கம்.